ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசனிங்கில் மிரர் இமேஜஸ் ரிலேட்டடான சம் தான் பார்க்க போகிறோம். இது ரீசனிங் சீரீஸோட பார்ட் 23rd வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 22 வீடியோ ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிரர் இமேஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் கண்ணாடி முன்னாடி நம்ம பார்ப்போம் தெரியுமா, அதான் மிரர் இமேஜ். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னா, ஒரு லெட்டர்ஸை ஒரு கண்ணாடியில் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வேணால் எக்ஸாம்பிளுக்கு சம் லெட்டர்ஸை எழுதி கண்ணாடி முன்னாடி வச்சு பாருங்கள். அது எப்படி தெரியும்னா ரிவர்ஸில் தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காம்பினேஷனல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, கொடுத்துருக்க கண்டென்ட்டை ரிவர்ஸ் பண்ணி எழுதி காட்டணும். அதாங்க மிரர் இமேஜ். ஓகே, அண்ட் மிரர் இமேஜ்லேயே 2 டைப் ஆஃப் சம்ஸ் உண்டு. ஃபஸ்ட் ஒன் லெட்டர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு வரும். இன்னொன்று இமேஜஸ் வச்சு வரும். இந்த வீடியோவில் நம்ம லெட்டர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இமேஜஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 91st question பாருங்கள். Choose an alternative which is closely resemble the mirror image of the given combination. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே பாருங்கள். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கொஷின்ஸ் இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? ஒரு சீரீஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது. ஓகேவா? இதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கலி நான் சொன்னேன், மிரர் இமேஜ்னால் என்ன, ரிவர்ஸில் எழுதணும். ஓகேவா? அப்போது லாஸ்ட் இருக்க வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே லாஸ்ட்டு 2 இருக்குது. 2ஓட மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னா பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகேவா? அண்ட் கொடுத்துருக்க சாய்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் ஒனில் ஏ தான் வந்திருக்கு, அப்போ இது தப்பு. செகண்ட் ஒனில் பாருங்கள் 2 வந்திருக்கு, அப்போ இது வரலாம். தேர்ட் ஒனில் எஸ் வந்திருக்கு, அப்போ இது வராது. ஃபோர்த் ஒனில் 1 வந்திருக்கு, அப்போ இது வராது. ஓகேவா? அப்போது கொடுத்துருக்க கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ANS432Q1 2. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்களா? இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது அது எப்படி இருக்கும்னா 2 1 Q 3 4 SNA. ஓகேவா? அப்படியே ரிவர்ஸில் வரணும். ஓகேவா? அண்ட் ரிவர்ஸில் வரும்போது அது அதோட மிரர் இமேஜாகவும் காட்டும். ஸோ 2ஓட மிரர் இமேஜ் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், இப்படி இருக்கணும். அண்ட் 1ஓட மிரர் இமேஜ்னால் இப்படி வரும். Qவோட மிரர் இமேஜ் பாருங்கள், இப்படி வரும். அண்ட் 3ஓட மிரர் இமேஜ் இது, 4ஓட மிரர் இமேஜ் இது, எஸ்ஸோட மிரர் இமேஜ் இது, ஏயோட மிரர் இமேஜ் அதுவே தான். அப்போது நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், அதே மாதிரி சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள், TARA 1N1014A கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் பேசிக்கலி மிரர் இமேஜ்னால் சொன்னேன், ரிவர்ஸ்லேருந்து எழுதணும். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும், ஏ வரணும். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வந்திருக்கான்னு பாருங்கள். எல்லா இதுலேயுமே என்னது, ஏ தான் வந்திருக்கு. ஏயோட மிரர் இமேஜ் நமக்கு தெரியும், அதோடைய மிரர் இமேஜ் அதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4 இருக்குது. 4ஓட மிரர் இமேஜ் என்ன, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் 1ல் A4 வந்திருக்கு, ஆப்ஷன் 2ல் பாருங்கள் A1 வந்திருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் 2 வராது. ஆப்ஷன் 3 பாருங்கள், அதுலேயும் A1 வந்திருக்கு, அப்போது தேர்ட் ஆப்ஷனும் வராது. இப்போ நமக்கு 1 and 4 இந்த ரெண்டையும் தான் வச்சு கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 வந்திருக்கு. 1ஓட மிரர் இமேஜ் இப்படி வரும். அடுத்தது பாருங்கள் 0ஓட மிரர் இமேஜ் அதுவே தான். ஓகே, ரெண்டுலேயுமே 0 தான் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் 1 வந்திருக்கு. 1ஓட மிரர் இமேஜ் இப்படி வரும் ரிவர்ஸில். ஓகே, அது பேசிக்காக மிரர் இமேஜ்னால் கொடுத்துருக்க கண்டென்ட் ரிவர்ஸில் எழுதணும். ரிவர்ஸில் எழுதும் போதே அந்தந்த ஆல்ஃபபெட்டோட மிரர் இமேஜை தூக்கி போடணும். ஓகேவாங்க? அப்போது நெக்ஸ்ட் என்னோட மிரர் இமேஜ் N வரும். அப்புறம் ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயோட இது அதே ஆல்ஃபபெட் மாதிரி தான் வரும், ஏஏ. அடுத்து
ஆரோட மிரர் இமேஜ் இப்படி வரும். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் நெக்ஸ்ட்டு டீயோட மிரர் இமேஜ் என்னென்னா டி அப்படியே தான் வரும். பட் ஆப்ஷன் 1ல் பாருங்கள் டி வந்து தலக்க மாற்றி கொடுத்துருக்கோம். அப்போ 1 வராது. ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மலையாளம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம ரிவர்ஸில் இருந்து எழுத ஆரம்பிப்போம். எம்மோட மிரர் இமேஜ் எம் தான். ஏயோட மிரர் இமேஜ் ஏ அப்படியே வரும். எல்லோட மிரர் இமேஜ் எப்படி வரும்னா இப்படி வரும் ஆப்போசிட்டில். ஓகேவா, அடுத்தது ஏ தான். ஒய்யோட மிரர் இமேஜ் ஒய், அதே ஒய் தான் வரும். ஏ அப்படி தான் வரும். அடுத்தது பாருங்கள், எல்லோட மிரர் இமேஜ் எம் இப்படி தான் வரும். ஓகேவா, ஸோ இப்படி எழுதும்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், எல்லாம் வந்து மிரர் இமேஜாக வரவே இல்லை, நார்மல் இமேஜாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் 1 வந்து நம்மளோட ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் 2 பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் அப்படியே வருது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துப்போம். ஆப்ஷன் சி பாருங்கள், எம் வந்து தலைகீழாக இருக்குது, அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் 4ல் பாருங்கள், எல் வந்து தலைகீழாக இருக்குது, அப்போ ஆப்ஷன் 4ம் வராது. அப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் பி அதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், 94th கொஷின். அஃபெக்டிவ் அப்படிங்கிற வேர்டை கொடுத்து அதோட மிரர் இமேஜ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபெக்டிவ் இதோட மிரர் இமேஜ் நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருந்தானே எழுத ஆரம்பிப்போம். ஸோ வரும். அப்புறம் என்னது வி. ஸோ நீங்கள் இஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டே எழுதக்கூடாது. ஓகே, மிரர் இமேஜ்னால் என்ன, லாஸ்ட்டிலேருந்து எழுத ஆரம்பிக்கணும் அண்ட் எல்லா ஆல்ஃபபெட்டோட மிரர் இமேஜும் எழுதணும். வருது. அடுத்தது வியோட மிரர் இமேஜ் வி அப்படியே தான் வரும். ஓகே, இவிஐ இதை வச்சு பார்த்தோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வராது. ஏன்னா வந்து மிரர் இமேஜாக வரல. ஃபஸ்ட் ஒனுக்கு மிரர் இமேஜ் இருக்குது. ஆப்ஷன் 3 பாருங்கள், இஎஃப்எஃப்னு வருது, அப்போ அதுவும் தப்பு. அப்போ இவிஐன்னு எதுக்கு வருது, ஃபஸ்ட் ஒனுக்கு வருது, 4th ஒனுக்கு வருது. இப்போ அதை செக் பண்ணுவோம். இவிஐ அப்புறம் எஃப் இந்த எஃப்பை பாருங்கள், மிரர் இமேஜாக வரல 4th ஒனில். அப்போ வந்து 4th ஒன்றும் வராது. அப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், ஒயிட்டுங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட மிரர் இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து WHITE. அப்போது நம்ம லாஸ்ட்டில் இருந்தால் எழுத ஆரம்பிப்போம். அப்போ இருந்து எழுத ஆரம்பிக்கணும். யோட மிரர் இமேஜை முதல்ல போடணும். அப்புறம் டீயோட மிரர் இமேஜ் அதே தான். அப்புறம் ஹச்சோட மிரர் இமேஜும் அப்படியே வந்துடும். அப்புறம் இப்போ டபிள்யூவோட மிரர் இமேஜ் என்னன்னு போடுறோமோ அதை வச்சு தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, ஸோ டபிள்யூவோட மிரர் இமேஜ் என்ன வரும், அதே தான் அப்படியே வரும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த நம்ம மிரர் இமேஜ் எழுதியிருக்கோம், இதை வச்சு கொடுத்துருக்க ஆப்ஷனோட நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், டீயை வந்து தலக்க மாற்றி போட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், டபிள்யூவை தலக்க மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷனாக வராது. தேர்ட் ஒன் பாருங்கள், கொடுத்துருக்குது கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள், வந்து மிரர் இமேஜாக கொடுக்கல. அப்போ ஃபோர்த் ஒன் வராது. அப்போது நமக்கு நம்மளோட கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு மிரர் இமேஜ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிரர் இமேஜ்னால் ஒன்றுமே இல்லைங்க, கொடுத்துருக்க கண்டென்ட்டை ரிவர்ஸில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒயிட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா WHITE ஒயிட்டோட ஸ்பெல்லிங்னா ETIHWன்னு எழுத போகிறோம். ஓகே, ரிவர்ஸில் எழுத போகிறோம். அண்ட் ரிவர்ஸில் எழுதும்போது ஒவ்வொரு வேர்டோட மிரர் இமேஜை தூக்கி போடணும், அவ்வளோதாங்க. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மிரர் இமேஜில் டயக்ராம்ஸ் வச்சு பண்ணுறத பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.